ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தவளையின் ஆசை. ஒரு குட்டையில ஏராளமான வாத்துகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இறை தேடிட்டு இருக்கு. அப்படி இறை சேரும் போது அதுங்க உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான உணவு எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க அந்த வாத்துக்கள் எல்லாம். அதே குட்டையில ஒரு கரையோர பகுதியில தவளை ஒண்ணு உட்காந்துட்டு ரொம்பவும் முக வாட்டத்தோட இருக்குது. அந்த தவளை எந்த அளவுக்கு வாட்டத்தோட இருக்குன்னா அது வாத்துகள் அளவுக்கு மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உற்சாகத்தோட இந்த வாத்துக்கள் எல்லாம் இந்த தவளையை கவனிக்க பாக்குது. அப்படி கவனிக்கும் போது இந்த தவளையை பார்த்து ரொம்பவும் இறக்கப்படுறாங்க. ஏன்னா அது ரொம்பவும் கவலையில இருக்கு அப்படிங்கிறதுனால. அதனால இந்த வாத்துக்கள் எல்லாம் தவளையை சூழ்ந்து நின்றுட்டு, தவளையே நீ எதனால இப்படி கவலையோட இருக்க, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாத்துக்கள் கேக்குது. வாத்துக்களே, நான் ரொம்பவும் கவலையோட இருக்கிறத பார்த்து நீங்க என் மேல ரொம்பவும் இறக்கம் காட்டுறீங்க. அது எனக்கு ரொம்பவும் நல்லதுன்னு தான் தோணுது. நான் ரொம்பவும் பசியோட இருக்கிறதுனாலதான் என் முகத்துல இவ்வளவு கவலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தவளை சொல்லுது. தவளை இப்படி சொன்னதும், தவளையே உனக்கு இறை தானே வேணும், இந்தா நாங்க உனக்கு இறை தரோம், நீ கவலை இல்லாம இது எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாத்துக்கள் கொடுக்குது. இப்படி கொடுத்த உடனே வாத்துக்கள் கொடுத்த இறை எல்லாத்தையும் தவளை நல்லா தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுடு. வாத்துக்களோட இறையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ரொம்பவும் நிம்மதி பெருமூச்சு விடுது. தவளையே, உனக்கு இறை போதுமா, உனக்கு திருப்தி தானா, இல்ல இன்னும் இறை வேணுமா, நீ தயங்காம கேளு, கூச்சப்படாம கேளு, நாங்க உனக்கு எவ்வளவு இறைனாலும் தருவோம் அப்படின்னு சொல்லி வாத்துக்கள் எல்லாம் சொல்லுது. வாத்துங்களே, நீங்க எனக்கு கொடுத்த இறை ரொம்பவும் திருப்தியா சாப்பிட்டுட்டேன், உங்க அன்புக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி தவளை சொல்லுது. தவளையே, உன் வயிறு நிரம்பிருச்சு, பசியும் களைப்பும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இனிமே நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாத்துக்கள் சொல்லுது. ஆனா தவளை மகிழ்ச்சி இல்லாம அது மறுபடியும் கவலையோடவே இருக்கு. தவளை எதனால இப்படி மறுபடியும் கவலையோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாத்துக்கள் புரியவே இல்லாம ரொம்பவும் முழிச்சிட்டு இருக்கு. உடனே தவளையவே கேக்குது. தவளையே, நாங்கதான் எல்லாரும் சேர்ந்து உனக்கு பசிய போக்கிட்டோமே, அதுக்கப்புறமும் நீ ஏன் கவலையோட இருக்க, நீ கவலையோட இருக்கிற, மன வருத்தத்தோட இருக்கங்கிறது எங்களுக்கு புரியுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வாத்துக்கள் கேக்குது. தவளை மெல்ல வாத்துக்களை பார்த்து, வாத்துக்களே, நீங்க எனக்கு இறையா கொடுத்தது ரொம்பவும் ருசியா இருந்தது, இறையே இந்த ருசியா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ருசியா இருப்பீங்க, நீங்க உங்களை எனக்கு இறையா தருவீங்களா, என்னோட ஆசை நிறைவேறுமா இல்ல நிறைவேறாதா அப்படிங்கிற நினைச்சுதான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லி தவளை சொல்லுது. இதை கேட்ட வாத்துகளுக்கு ரொம்பவும் கோபம் தாங்கல. தவளையே, நீ பசியோட இருக்க நினைச்சு இறக்கம் காட்டி உனக்கு சாப்பாடு போட்டா நீ எங்களோட உயிரையே சாப்பாடா கேக்குறியா, இதுமே உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவளை எல்லா வாத்துக்களும் ஒண்ணு சேர்ந்து கொத்த ஆரம்பிக்குது. வாத்துக்களோட தாக்குதல்னால தவளை ரொம்பவும் சின்ன பின்னமா போயிருது. இதோட கருத்து என்னன்னா, உதவி செஞ்சவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது நமக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.